செய்திகள். தமிழகத்தில் காவல்துறையில் 1299 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது. இதற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வருகின்ற 10ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று போர்க்கால ஒத்திகை நடைபெற உள்ளது. தமிழகத்தில் கல்பாக்கம் அணுமின் நிலையம், சென்னை விமான நிலையம், ஆவடி இராணுவ தளவாடம், மணலி பெட்ரோலிய நிறுவனம் ஆகிய இடங்களில் ஒத்திகை நடைபெற உள்ளது. தொழிற்பேட்டைகளில் முதல் கட்டடப் பணிகளை வரும் அக்டோபர் மாதத்திற்குள் முடித்து திறப்பு விழாவிற்கு கொண்டு வர வேண்டும் என்று அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார். மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மீனாட்சி திருக்கல்யாணத்திற்கான சிறப்பு கட்டண அனுமதி சீட்டு விநியோகிக்கப்படுகிறது. தென்மேற்கு பருவமழையானது இந்தியாவின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள அந்தமான் கடல் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வருகின்ற 13ஆம் தேதி துவங்கக்கூடும் என்று வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி மூலம் திருவள்ளுவர் விளையாட்டு அரங்கின் மல்யுத்தம் மையத்தை தொடங்கி வைத்தார். கரூர் மகா மாரியம்மன் சுவாமி வைகாசி பெருவிழாவை ஒட்டி வருகின்ற 28ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்தில் தேரோட்டத்தை முன்னிட்டு வருகின்ற மே 9 மற்றும் 12 ஆகிய தேதிகளில் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் எழுதியுள்ள தேசிய கல்விக் கொள்கை எனும் மதயானை நூல் வெளியீட்டு விழாவிற்கான அழைப்பிதழை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களிடம் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வழங்கினார். 2025-26ஆம் கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு மேற்கண்ட இந்த இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய போப் தேர்ந்தெடுப்பதற்கான மாநாடு வாடிகனில் இன்று நடைபெற உள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை இன்று இரண்டாவது முறையாக கிராம் ஒன்றிற்கு மீண்டும் 75 ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் 9100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதுவே ஒரு சவரன் 72,800 ரூபாயாகவும் ஒரு கிராம் வெள்ளி 111 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தாராபுரத்தில் 3 கோடி ரூபாய் மதிப்பில் மினி உள் விளையாட்டு அரங்கம் அமைக்கும் பணிக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார். தமிழ்நாட்டில் இன்று முதல் 7 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. காவல்துறை அதிகாரிகள் 12 பேரை இடமாற்றம் செய்து டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் விளையாட்டுத்துறையை மேம்படுத்தும் வகையில் 2026ஆம் ஆண்டிற்குள் 40 புதிய சிறு விளையாட்டு மைதானங்களை திறக்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு மீனவர்கள் மீதான தாக்குதல் மீண்டும் நிகழாமல் தடுக்க வேண்டும் என்று ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். செயற்கை இலை ஓடுதள பாதை மற்றும் இயற்கை புல்வெளி கால்பந்து மைதானம் ஆகியவற்றை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். வணிகர் நல வாரியத்தில் பதிவு செய்து நிரந்தர உறுப்பினர்களாக இருப்போருக்கான உதவித்தொகை 3 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சமாக உயர்த்தப்படும் என்றும் கட்டணமில்லா உறுப்பினர் சேர்க்கைக்கான கால அவகாசம் மேலும் 6 மாதங்கள் நீட்டிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களின் பாதுகாப்பிற்காக இன்று போர்க்கால ஒத்திகை நடைபெற உள்ளதாக பல மாநிலங்களுக்கு மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மதுரை சித்திரை திருவிழாவில் இன்று மீனாட்சி அம்மன் சுவாமிக்கு பட்டாபிஷேகம் நடைபெற உள்ளது. திருச்சூர் புறம் திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. பிரபல நகைச்சுவை நடிகர் கவுண்டமணி அவர்களின் மனைவி சாந்தா அவர்கள் காலமானார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வருகின்ற 18ஆம் தேதி சபரிமலை சென்று ஐயப்பன் சுவாமியை தரிசிக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. வணிகர் சங்கங்களின் பேரவை மாநாட்டில் சிறப்பு அறிவிப்புகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார். வக்பு சட்டத்திற்கு எதிரான வழக்குகளை மே 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். வருகின்ற மே 7ஆம் தேதி முதல் பொறியியல் படிப்பிற்கான விண்ணப்பங்கள் தொடங்கும் என்று அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. வீரபாண்டி சித்திரை திருவிழாவின் தேரோட்டம் வருகின்ற 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. காவிரியின் நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் மழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 4105 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சிறந்த 5 தமிழ் எழுத்தாளர்களின் படைப்புகளை நாட்டுடைமை ஆக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பரிசுத் தொகை வழங்கினார். தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 12 இடங்களில் பலத்த மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. வீடுகளுக்கு குழாய் வழித்தடத்தில் இயற்கை எரிவாயு விநியோகம் செய்யும் திட்டத்தில் இதுவரை 1,49,000 பேர் பதிவு செய்துள்ளனர். சிங்கப்பூரில் பொதுத் தேர்தலில் பிரதமராக தேர்வாகியுள்ள லாரன்ஸ் வோங் அவர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். காரைக்கால் அம்மையார் கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்று முடிந்தது.
முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் திறப்பு மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக 2 நாள் பயணமாக வருகின்ற 8ஆம் தேதி திருச்சிக்கு வருகை தர உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. சிங்கப்பூர் பிரதமராக லாரன்ஸ் வோங் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடன் விமானப்படை தளபதி நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு நேற்று நடைபெற்றது. தமிழகத்தில் மட்டும் 31 மாவட்டங்களில் நீட் தேர்வு நடைபெற்றது. சென்னை ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு விரைவில் 120 மருத்துவர்கள் பணியமர்த்தப்பட உள்ளனர் என்று மேயர் பிரியா அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னை சென்ட்ரல் ராஜஸ்தான் மாநிலங்களுக்கிடையே அதிவிரைவு ரயில் சேவையை மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெறும் அரசு பள்ளிகளின் விவரங்களை சேகரித்து அனுப்ப பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. கன்னியாகுமரியில் நிலையற்ற நீர்மட்டம் காரணமாக திருவள்ளுவர் சிலைக்கு படகு போக்குவரத்து தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விளக்கம் அளித்ததைத் தொடர்ந்து பாஜகவுடன் கூட்டணிக்கு அதிமுக செயற்குழு கூட்டம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. தமிழகத்தில் முதன்முறையாக பெரியார் பல்கலைக்கழகத்தில் திராவிட இலக்கியம் இதழியல் முதுகலை பட்டப் படிப்பு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அக்னி நட்சத்திரம் நேற்று தொடங்கிய நிலையில் மே 28ஆம் தேதி வரை நீடிக்க உள்ளது. பாகிஸ்தானிலிருந்து வரும் அனைத்து வகையான அஞ்சல்கள் மற்றும் பார்சல்களையும் இந்தியா தடை செய்துள்ளது. நடிகர் விஜய் அவர்களின் தமிழக வெற்றிக் கழக கட்சியில் இருந்து விலகுவதாக கோவையை சேர்ந்த வைஷ்ணவி அவர்கள் தெரிவித்துள்ளார். நாகை நெல்லுக்கடை மாரியம்மன் சுவாமி கோவிலில் சித்திரை பிரமோற்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. திருவாரூர் மாவட்டம் குடவாசலில் 15 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் அரசு கல்லூரி கட்டுமான பணிகளை விரைவாக முடிக்க அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். திருவண்ணாமலையில் வருகின்ற 11ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி கிரிவலத்தை முன்னிட்டு 2650 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி மதுரையில் திமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனைகளில் கூடுதல் கட்டிடம் மற்றும் பொது சுகாதார ஆய்வக கட்டிடம் அமைக்க 118 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. நாடு முழுவதும் 100 அரசு கால்நடை மருத்துவமனைகள் மேம்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஆந்திர தலைநகர் அமராவதி மறுகட்டுமான பணி உட்பட சுமார் 58,000 மதிப்பிலான திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டினார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.